அவருக்கு தோல்வி பயம், இன்றைக்கு முதலமைச்சருக்கு தோல்வி பயம் தொக்குவிட்டது. எனவே எதை பார்த்தாலும் அவருக்கு பயமா இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம்னு சொல்லுவாங்க பழமொழி. நம்ம காலத்தில் நம்ம சொல்லுவோம் ஊரில். அது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதுலேயே பார்த்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர், இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த 15 திட்டங்கள், 15 வாக்குறுதிகளும் இன்றைக்கு முதலமைச்சரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், தூங்க விடாமல் செய்து விட்டது. என்ன இப்படியெல்லாம் அறிவிப்பு கொடுக்கிறார், நாளைக்கு செய்ய போறாரு, அதுக்கு முன்னால் நம்ம அறிவித்து விடுவோம்னு சொல்லித்தான் இந்த கோடைகால விடுமுறை பரிசு அதே மாதிரி அட்வான்ஸாக போடுவது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது எனக்கு என்னன்னு தெரியல, நீங்க சொல்லித்தான் தெரியும் 2000 ரூபான்றது. இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. இவங்க எப்பவுமே அப்படிதான். பட்டா கொடுக்குறேன்ட்டு வெறும் பேப்பரை கொடுத்து கையெழுத்து போடாம ரெக்கார்ட் பண்ணாம கொடுத்தவங்க தான் இவங்க. அதே மாதிரி முதியோர் பென்ஷனுக்கு அனைவருக்கும் தரேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெக்கார்டு பூர்வமாக இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் கண்டுபிடிச்சு யார் உரியவர்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் என்பதும் கடந்த ஆட்சியில் வரலாறு. திமுக எப்பவுமே தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தில்லுமுள்ளு செய்வது வழக்கமான ஒன்று. அதுலேயும் இது ஒரு முதியோர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது உண்மையிலேயே அதுவும் ஒரு தில்லுமுள்ளாக இருக்கும் என்பதும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் இன்னைக்கு அதான் புண்ணுக்கு மருந்து கட்டுற மாதிரி மேலாக மருந்து கட்டினா கூட அதை மறைக்கிறதுக்காக கட்டுறாரு. அதான் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு அழைச்சு கூட்டணி சேர்க்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. எனவே மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் நினைத்தால்தான் ஒரு ஆட்சி அமைய முடியும். எத்தனை தான் கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி தோழர்களுக்கும் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சி மட்டும் ஓட்டு போட முடியாது. தோழர்கள் அந்த கட்சியில் இருக்க உறுப்பினர்களும் ஓட்டு போடணும். இன்னைக்கு இருக்க திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அதுல இருக்க உண்மையான திமுக தொண்டர்கள் இன்னைக்கு மனம் புழுங்கி இன்னைக்கு திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா மேலும் மேலும் அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கு, நம்மள மாதிரி ஏழை தொண்டர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னொன்று என்னன்னா, வர்றவங்களுக்கெல்லாம் திமுகவில் இப்ப எங்களிருந்து நீக்கப்பட்டவங்க, எங்களிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு அவர் அங்க வச்சுக்கிறார், அவங்களுக்கு பதவி கொடுக்கிறார். அப்ப 50 ஆண்டு 60 ஆண்டு திமுகவில் உழைத்த உண்மையான அந்த திமுகவுடைய தொண்டர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் இன்னைக்கு மனம் புழுகி இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு போகல. எனவேதான் அவர் ஏதோ செய்கிறார். எது செஞ்சாலும் ஒத்துக்குருவாங்க, எது செஞ்சாலும் திமுக தொண்டர் ஒத்துக்குறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. திமுகவில் காலங்காலமாக பாடுபட்டவங்களுக்கு இன்னைக்கு சீட்டு மறுக்கப்படுகிறது. புதியவர்களுக்கு இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எங்கிருந்து அதிமுக நீக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு தான் அவங்க தான் நிறைய மந்திரியெல்லாம் இருக்காங்க என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் காலங்கள் இருக்கு. அது பேசியிருப்பாரா என்னன்னு எனக்கு என்ன தெரியும். அவர்கிட்ட தான் நீங்க வந்த உடனே டெல்லியில இருந்து வந்த உடனே கேளுங்க, எனக்கு தெரியாது. அதிமுக மக்கள் மத்தியில இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி. அன்னைக்கு பாருங்க 105 டிகிரி வெயிலுங்க, கொளுத்துற வெயிலையும் சுட்டரிக்கும் வெயிலையும் ஆண்கள் இளைஞர்கள் பெருவாரியாகவும் பெண்களும் கலந்து கொண்டு அந்த சுட்டரிக்கும் வெயில்ல உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க. அதாங்க ஒரு கட்சியினுடைய எழுச்சி. அந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றிக்கான அறிகுறி அதுதான். அவ்வளவு பெரிய வெயில் எதுவுமே பந்தலே அமைக்கல. அந்த வெயிலையும் உட்கார்ந்து ஏறத்தாழ 1 மணிக்கு உட்கார்ந்தவங்க 6:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்காங்கனால இது மாற்றத்துக்கான அறிகுறி. இதுதான். அதெல்லாம் தெரியல எனக்கு. நீங்க தான் அந்த பத்திரிகையில பார்த்தேன். அது தற்செயலா நடந்திருக்கலாம், என்னன்னு தெரியல. எதனால அதை வச்சாங்க என்னன்றது தெரியல எனக்கு.